கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 28/5/2025 புதன்கிழமை. புதிய நாள், புதிய காலை வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். Cast your cares on the Lord and he will sustain you. He will never let the righteous fall. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தேவன் அவர்களை கைவிடாதபடி ஆதரிக்கிறவராகவும் அவருடைய பாரத்தை மாற்றுகிறவராகவும் கர்த்தர் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பாரத்தை நான் மாற்றுவேன் என்று சொல்லி, உன்னை நான் ஒருபோதும் தள்ளாட விடுவதில்லை, உன்னை ஆதரிப்பேன் என்று கர்த்தர் நம்மோடு கூட வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை பலவிதமான வேதனைகள், மன உளைச்சல்கள், வருத்தங்கள், சஞ்சலங்கள், பாடுகள், மன வேதனைகள், இதன் மத்தியிலே உங்களுடைய வாழ்க்கை நடந்து வருகிறது உண்டானால் இயேசுவின் மேல் உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடாதபடி, அவர் வழுவாதபடி உங்களை நிலைநிறுத்துவார். சங்கீதம் 121:3 இவ்விதமாய் சொல்கிறது, அவர் உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்குவதுமில்லை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய பாரங்களை, உங்களுடைய கவலைகளை ஆண்டவர் பேர் வையுங்கள். ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் சுமக்கிறவராக, உங்களுடைய பாரத்தை மாற்றுகிறவராய் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறபடினால் இந்த அதிகாலையில், இந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்கிறவராய், உங்களுடைய பாரத்தை மாற்றுகிறவராய், உங்களுடைய இருதயத்தின் வியாகுலத்தை அறிகிறவராய் இருக்கிறபடினால் நன்றி அறிந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய முகத்தை எதிர்பார்த்து கர்த்தரிடத்திலே நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாய் எங்களை வழி நடத்துகிறீர். இந்த புதிய நாள் காலவெளியிலும் தேவனுடைய மகிமையும் பிரசனமும் வழிநடத்தலும் உடைய ஜனங்களாகி எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கவும், பொல்லாப்புகளுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி மறைத்து பாதுகாக்க ஜெபிக்கிறோம். பிதாவே, தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வேண்டிய சுகத்தையும் பலனையும் கர்த்தர் கொடுத்து பொல்லாப்புகளுக்கு நீங்களாக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாள் விஷயமாக எனக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் அன்பு மகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். மகள் அனாமிகாவையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தீமைகளுக்கு விலக்கி மறைத்து கொள்ள, தீர்க்காயுசு நிரப்பவும், தெய்வ ஞானத்தில் நிரப்பப்படவும், கர்த்தருக்கு பயந்து உங்களுடைய வழிகளில் முன்னேறி செல்லவும் கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாளுடைய ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியவர், கண்ணீர் எல்லாரையும் உடைய கரங்களை கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் தனித்தனியாய் ஆசீர்வதிக்க நாங்கள் கெஞ்சுகிறோம். தனித்தனியாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. சுமைகள், வேதனைகள், பாரங்கள், சஞ்சலைகள் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒருவேளை பெற்றோரினால், அளவிட்டால் பிள்ளைகளினால், புருஷனால், மனைவியினால், மேலதிகாரிகளினால் பலவிதமான வருத்தத்தையும் பாரங்களையும் சந்திக்கிற யாராக இருந்தாலும் சரி, உடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளை காட்டிலும்
பிரச்சனை விடுதலை கொடுக்கக்கூடிய இயேசுவின் பெயரில் நம்பிக்கை வைத்து அவர் மேல் பாரத்தை இறக்கி வைத்து விடுதலையும் சமாதானத்தையும் நிம்மதியும் வாழ்க்கையில கண்டுகொள்ள உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி சமர்ப்பித்து இந்த நாளையும் எங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. காலவேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரியே, உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். உங்களுடைய வேதனைகளை இவர் பார்க்கிறவராய் நம் நடுவில் இருக்கிறார்.